ஸோ எல்லாருக்கும் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் யூஜிசி ஐட்டம் 10 யூஜிசி ஐட்டமை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மிட்ஜோன் கேமிங். ஓகே, ஃபஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி பேட்டில் மினி கேம்ஸு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேம் வந்துடும். ஸோ இதான் இப்படி தான் இருக்கும் அந்த கேமு. நீங்கள் இப்படியே உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். யாருமே வந்து சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போயிடாதீங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மைக் வாங்கலை. மைக் வாங்குற வரைக்கும் பேக்ரவுண்டில் சத்தம் கேட்கும். ஸோ வந்து ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். என்னடா இது லோட் ஆகிட்டே இருக்கு. வாடா போதும்டா, சீக்கிரம் வாடா. ஐயோ கடவுளே. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இதெல்லாம் காமிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ராங் கொடுத்துருங்க. இப்போது நம்மளை வந்து இங்கே ஸ்பான் பண்ணி விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே இன்சைட் வந்துடணும். அப்படியே நான் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டே போங்க. இப்போ இங்கே வந்து இன்ட்ராக்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து இதை கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த கத்தி மட்டும் கிளைம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பேட்ஜ் வந்துச்சு, ஆல்ரெடி ஓன்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கேம் வந்து விளையாடணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கத்தி வந்து வந்துடும். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேம் பார்த்தீங்கன்னா மெக்லரின் F1. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம சர்ச் பண்ணிடுவோம். ஓகே, இப்படி தான் வந்து இப்போ இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போன உடனே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி தான் பண்ணுங்கள். இங்கே கிளைம் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ஜ் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்மெட் வந்துடும். இங்கேயும் அப்படியே ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த பேட்ஜ் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நீங்களே சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இதெல்லாம்? ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் கேமுக்கு போயிடலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். அப்புறமா என்ன நான் நம்பலனாச்சு, நீங்கள் நம்பலனா என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், நான் இப்போ எடுத்ததெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்றேன். கஸ்டமைஸ்க்கு போய்க்கோங்க. கஸ்டமைஸ்க்கு போன உடனே உங்களுக்கு வந்து இங்கே ஆக்சசரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெல்மெட் வந்துடும். அதுதான் நம்ம இப்போ எடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இருக்கும் கைஸ். நம்மளுக்கு இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, வேறு ஒன்று போட்டு பார்ப்போம். இதுவும் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏங்க முதல்ல இதெல்லாம் எடுத்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். டை எடுத்துடுறா, எனக்கு வேணாண்டா. அட பாவி. இதுவும் எடுத்துரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா படுங்கேவலமாக இருக்குது. இதை வேணாம், இதை போட்டுக்கோ. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது கைஸ். ஆனால் என்ன மூஞ்சி மட்டும் தெரியல. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதே போட்டுக்கிறேன். ஆக்சசரிஸ் இதை கழட்டிட்டு இப்போ இதை போடு. இது நல்லா இருக்கே கைஸ். நான் பேசாமல் இதே போட்டு போகிறேன் கைஸ். ஓகே, நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு கத்தி எங்கடான்னு கேட்கலாம். இங்கே இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். போட்டிங்கன்னா கத்தி வந்து வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேமோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் மூவ். ஓகே, வாங்க சர்ச் பண்ணலாம். LAND லேண்ட் ஆஃப் MO. ஓகே, போட்டாச்சு. லேண்ட் ஆஃப் மூவ்னு போட்டதில் என்னடா வந்துருச்சு கைஸ். இப்போது இதுலேயும் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது, அதான் கிளைம் தான் பண்ணுவோம். ஆனால் வந்து ரிடீம் கோடில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிளைம் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ளே இட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னா வந்து கிளிக் டு இன்ட்ராக்ட்னு கீழே இருக்கும். அது தொட்டிங்கன்னா வந்து ரெடீம் கோடுன்னு இருக்குல்ல, அது தொடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம 6 ரெடீம் கோடு பார்க்க போகிறோம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ரெடீம் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா DIY டை அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்ட்ரி லேப்பு. ஸோ வந்து VICTORY நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விடாமல் LAP. ஓகே பார்த்தீங்கன்னா கோட் சக்ஸஸ்ஃபுல்லு, இன்னொரு பேட்ச் கிடச்சிச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா WORLD வேர்ல்டு AL நெக்ஸ்ட்டு AL மட்டும் கேப்ஸு நெக்ஸ்ட்டு IVE போட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல், இதுவும் பேட்ச் கிடச்சிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், கெட் மூவிங். ஓகே ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் கேப்ஸு GET கெட் ஸ்பேஸ் விடாமல் MOVING. ஐயோ சாரி கைஸ், MOVING போடலாம். பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல், இதுக்கும் பேட்ச் கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து 5th ஒன் வந்து என்னென்னா ஸ்ட்ரைக் அ போஸ்ட். ஓகே இப்போ வந்து STRICK ஸ்ட்ரைக், ஏவும் நெக்ஸ்ட்டு வந்து பியும் கேப்ஸு AP ஸ்பேஸ் விடக்கூடாது கைஸ். ஓகே இப்போ வந்து பி போட்டாச்சு ST. ஓகே கைஸ், இன்வாலிட் கோடா, சாரி கைஸ், நான் மறுபடியும் போடுறேன். ஐ திங்க் ஸோ ஐ புட் ராங், தப்பாக போட்டுட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து STRI KE போடணுமா? ஓகே கைஸ், KEA போட்டுட்டு POST OST. ஓகே போட்டாச்சு. இப்போடா டே என்னடா கைஸ் வெயிட் பண்ணுங்கள். STRIKE நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் விடணும்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் விட்டு ஏ போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டு POST. இப்போயுமா கைஸ் அந்த கோடு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்போ போட்டாலே இன்வாலிட்னு வருது. சரி நம்ம இன்றைக்கி 6 இல்லை 5 மட்டும் பார்ப்போம். செட்டிங் தி செட்டிங் தி ஸ்டேஜ். ஓகே ETTING கேப்ஸில் போட மாட்டேன் கைஸ், SETTING செட்டிங். நெக்ஸ்ட்டு கேப்ஸ் விடாமல் கேப் விடாமல் ஸ்டேஜ் DSTAGE சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, பேட்சும் கிடச்சிச்சு. இப்போ வாங்க நம்ம என்னென்ன எடுத்தோம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போய்ட்டு என்னென்ன எடுத்தோன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்துடலாம். இங்கே நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் போயிட்டிங்கன்னா வைங்களேன், நீங்கள் வந்து டாட்டாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்ததுன்னு அர்த்தம். ஸோ வந்து ஆக்சசரிஸில் தான் மக்களே நம்மளுக்கு நிறைய வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் போய் பார்த்துடலாம். ஃபேஸ் என்னடா தந்திருக்கீங்க? ஒரு கூலிங் கிளாஸ் தந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டை முதல்ல கழட்டி வைக்கலாம்ப்பா. எங்கடா ஹெட்டு? ஓகே ஹெட்டுக்கு போயிட்டு டை இதை கழட்டாதரா, அடையும் ஒருத்தன் கைஸ். ஓகே இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். ஃபேஸில் தான் இருந்தது. ஃபேஸில் வந்து இந்த கூலிங் கிளாஸ் தந்துடுவாங்களாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரில் வந்து இந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் என்னடா தந்திருக்கீங்க? 2 தந்திருக்காங்க கைஸ். இது ஒன்று வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு இது ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். இங்கே பாருங்க, இது ஒன்று, அப்புறமா இது ஒன்று. ஏதாவது ஒன்று தான் கைஸ் எக்யூப் பண்ண முடியும். ஒன்று பேகு இல்லைனா இது தான் கைஸ் எக்யூப் பண்ண முடியும். எது வச்சுக்கலாம்? இதே வச்சுக்கலாம், இதுதான் ஸ்டைலாக இருக்குது. ஓகே வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி 8th annual
பிளாக்ஸி அவார்டு இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம இப்போ நெக்ஸ்ட் விளையாட போகிறோம். ஸோ வந்து வாங்க இதுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு இது வந்து டுக் டைம், ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து பரவாயில்ல, இருந்தாலும் இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இது வந்து இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை சுற்றி பார்த்துட்ருக்கோம். சுற்றி பார்க்க கூட முடியாதா? ஸோ அப்போ நான் அது ஃபுல்லாக அதான் அந்த க்ரீன் பட்டன் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நான் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணணும் போல். என்ன பண்ணலாம்? சரி ஓகே கைஸ், நான் அப்போனா வந்து வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த க்ரீன் பட்டன் அங்கே போனோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ தான் கைஸ் பாதி நிமிஷமே வந்து ஆகிருக்கு கைஸ். இப்போ நம்மளால் ஓட முடியுது கைஸ். முன்னாடி வந்து ஓடவே முடியல, ஆனால் இப்போ நம்மளால் ஓட முடியுது. அதுவே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இதை அப்படியே ஸ்கிப் பண்ணி இந்த கேம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த கேமில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஆனால் அது பார்க்க நல்லாயிருக்கும். அந்த யூஜிசி பார்க்க நல்லாயிருக்கும், அது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து இது பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டே ஹைட்ரேட்டட் கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் ஸ்டே ஹைட்ரேட்டட். ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் மெயின். இப்போ பார்க்குறேன் டம்மி பாபா, இதுதான் கைஸ் மெயின். உள்ளே வந்த உடனே இப்போ ஸ்பேஸ் ஷிப் வந்து அப்படியே கீழே இறங்குதான், அந்த இதுக்குள்ளே போதான். சீக்கிரம் போங்கடா டே, இந்த ஸ்பேஸ் ஷிப்போட டிரைவர் யாரா? சீக்கிரம் போங்கடா. என்னடா எல்லாம் மேலே பறக்குறாங்க, எப்படா பறந்தீங்க? இருறா அண்ணனும் வரேன். கைஸ் பாவம் கைஸ், மேலே தொங்கிட்டு இருக்கானுங்க கைஸ். என்னடா இது அனிமேஷன் காமிக்கிறாங்களா? ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு அனிமேஷன் வரும், அதெல்லாம் நீங்கள் கடந்தால் தான் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளேயே போக முடியும். ஸோ வந்து வென் யூ ஆர் என்டர்ட் இன் கேம் அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த அனிமேஷனெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நீங்கள் எல்லாமே பாருங்கள் கைஸ். ஒரு 10 மினிட்ஸாவது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேம்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லா இதுவும் முடிச்சுட்டு ஒரு வழியாக இங்கே வந்த உடனே நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த சைடில் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியே போயிட்டு இங்கே வந்து கலெக்ட் யுவர் அவுட்ஃபிட்டுன்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா பேட்ச் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அவுட்ஃபிட்டும் கிடச்சிடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னடா இருக்குது, இங்கேயும் இது கிளிக் யுவர் இன்னும் இது வேறு கைஸ், சாரி கைஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இப்படி பறக்கணும். டே நான் இப்போ எங்கே இருக்கேன்? மேலே என்னை கூப்பிட்டு போங்கடா, நான் பறக்கணும். நான் எப்படிடா பறக்கணும்? ஓ இப்படி தானே? ஓகே. இப்போ மேலே வந்த உடனே இங்கே வந்து ஏதோ யூஸ் கிளா மிஷின் இப்படின்னு இருக்கும் கைஸ். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வைங்களேன், இங்கே பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு பேட்ச் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ வந்து வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னெல்லாம் எடுத்தேன்னு காமிச்சிடுறேன். டே மிட்ஜோன் மாசு அப்படி இப்படின்னியாடா, எதுவும் டே சில்லியாக ஏதோ இருந்தால் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோண்டா. அப்படின்னாலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா வந்து பேட்ச் பர்ச்சேஸ்ன்னு வந்துருச்சு. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹெல்மெட் தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு க்ளோத்திங்ஸ் போங்க. க்ளோத்திங்ஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று பொறுமையாக செக் பண்ணுங்கள் மக்களே. இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பேண்ட்டும் கிடச்சிருச்சு. பேண்ட் வந்து சாரி கைஸ், பேண்ட் வந்து இங்கே பாருங்கள், கிளாசிக் ஷர்ட்டு கிளாசிக் பேண்ட்டு. கிளாசிக் பேண்ட்டில் அதே மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது கைஸ். இந்த அவுட்ஃபிட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இதை போய் இது பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கே போயிடுவோம், ஏன்னா எனக்கு இதான் கைஸ் பிடிக்கும்.
டாக் எங்கெல்லாம் இருக்குது? அந்த இங்கே இருக்கேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தி ஹண்ட்டு ஃபஸ்ட்டு எடிஷன். இதுதான் இது இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வந்து உள்ளே போயிட்ட உடனே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல கைஸ். உள்ளே போனாலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரே நிமிஷம் சவுண்டு மட்டும் குறைச்சிக்கிறேன். உள்ளே போனாலே வந்து உங்களுக்கு வந்துடும் யூஜிசி ஐட்டம். இங்கே பாருங்கள், பேட்ச் வந்துடுச்சு. இப்போது வந்து எதுவுமே பண்ணாதீங்க. உள்ளே போனாலே வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ எதுவுமே பண்ணாமல் அப்படியே வெளில வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் யூஜிசி ஐட்டம் நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்சில்க் ஹேர் கேர் லேப் டைக்கூன். இது வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா ப்ளே பண்ணலாம். ஆனால் இது ப்ளே பண்ணாமலே வந்து யூஜிசி எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போன உடனே வந்து வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே நான் என்ன பண்ணுறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே போகணும். ஓகே, இங்கே போனீங்கன்னா வந்து அப்படியே உங்களையே தள்ளிட்டு போயிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இங்கே உள்ளே போனதுக்கப்புறமா வந்து என்னடா இது, அங்கே ஏதோ ஒன்று காமிக்குது கைஸ். வெயிட் அ மினிட் கைஸ், நான் தப்பாக வந்துட்டேன் கைஸ், சாரி மன்னிச்சிக்கோங்க. நான் தப்பாக வந்துட்டேன். என்னன்னா வந்து உங்களோட இங்கே மேலே வந்து மிட்ஜோன் கேமிங் ஒய்டி இதுதான் எது தெரியாமல் வேறு ஒருத்தவங்களோடக்குள்ளே போயிட்டேன். ஸோ வந்து உங்கள் பேரையும் அப்படியே அதே மாதிரி காமிக்கும். ஸோ அதுலேயே போயிடுங்க. தகன்னு இழுத்துட்டு போகுது கைஸ். ஓகே, இங்கே வந்த உடனே இது டைக்கூன் விளாடணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட வந்து 70 ரூபா இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்ட உடனே இதெல்லாம் லாஸ்ட்டு. நீங்கள் இது வாங்கின உடனே இந்த பொண்ணுக்கிட்ட பேசணும். ட்ரெயின்னு கொடுத்துட்ட உடனே இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், பேட்ச் ஒன்று கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து மறுபடியும் இங்கே ட்ரெயின் லெவல் 2 அது கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பேட்ச் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காசு எடுத்து பேட்ச் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் வேர்ல்டு. இதுதான் விளையாட போகிறோம். இதில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் வந்து பாதி தான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கோங்க. கான்செப்ட்டு என்ன அப்படின்னு மட்டும் நான் வந்து சொல்லி தந்துடுறேன். இப்போது உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் ஒன்று காமிக்கும் ஸ்டார் மாதிரி. அதை கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள். முதல்ல வந்து இதை கலெக்ட் பண்ணிப்போம். அந்த ரோபோட், இங்கே ஒரு ரோபோட் இருந்ததில்ல, அதை நான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இப்போ ரோபோட் நம்ம வந்து ஒன்று தான் எடுத்தோம். அந்த மாதிரி 10 ரோபோட் எடுத்தால் இங்கே கீழே பாருங்கள், 10 ரோபோட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இங்கே வந்து எல்லோ கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த யூஜிசி உங்களுக்கு கிடச்சிரும். 20 எடுத்திங்கன்னா அந்த மூணு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது கிடச்சிரும். 40 எடுத்திங்கன்னா வந்து அந்த கத்தி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது கிடச்சிரும். 50 எடுத்திங்கன்னா அந்த பையன் கிடச்சிருவான். ஓகே, இப்போ வந்து சும்மா உங்களுக்கு ஒரு 10 மட்டும் நான் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். இதோ பார்த்துட்டேன். இது வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் மக்களே. ஸோ வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம் கைஸ். கைஸ் அங்கே ஒருத்தன் எடுக்க போகிறான். ஓ, நம்மளுக்கும் இருக்குமா? ஓகே, பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல இதுதான். வேறு எங்கடா இருக்குது? வேறு எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்கோன்னே தெரில கைஸ் எனக்கு இது வரைக்கும். எங்கேயா காமிக்குமா என்ன? என்னடா அது? வேணாண்டா. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? தண்ணியில் ஒன்று இருக்கான். தண்ணியில் ஒருத்தன் இருக்கான் கைஸ். ஓகே, மேலே குச்சிடு. இங்கே தான் ஓரத்தில் எவனா வச்சுருப்பாங்க. இல்லை கைஸ், வைக்கல கைஸ். இங்கே போகவே முடியல கைஸ் ஆக்சுவலி. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான். நான் இப்போ விளாடல, நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். சரி வாங்க, நம்ம வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் வேணால் இதை விளையாடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ராலி ஏதோ ஒன்று சொன்னாங்களே, ராலி டே. ஆமாம், ராலி டே. ஓகே, இந்த கேம் தான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு விளையாட போகிறோம். வாங்க வந்து நம்ம இதுக்குள்ளே போகலாம். ROLY ராலி DAY.
எல்லோரும் ஹாலிடே கேள்விப்பட்டிருக்கீங்க, அது என்ன ராலிடே தெரில கைஸ் எனக்கும். ஓகே, மேலேயே 2021 இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ், ஆனால் எனக்கு ஈஸியாக வந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இது மாதிரி உள்ளே போயிடும். இது வந்து ரொம்ப ஈஸி தான் கைஸ். இது என்னடா கைஸ், நம்மளுக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு கைஸ். டெலிபோர்ட்டட் ஃபெயிலா? சரி விட்றா, நான் வெளில போகிறேன். இருங்க கைஸ், இந்த பிரச்சனை நான் இருங்க இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். வாடா, இவங்க வரமாட்டேங்கிறான் கைஸ். ஏன்னா நான் மறுபடியும் ரீஜாயின் பண்ணி பார்க்குறேன் கைஸ். மறுபடியும் இப்படியே தான் கைஸ் வருது, ஏன்னு தெரில கைஸ். டே வாடா ப்ளீஸ்ரா, வந்துடுறா. ரெக்கார்டிங் போனோண்டா, வந்துடுறா டே ப்ளீஸ்ரா. இது வர மாதிரி தெரில கைஸ் எனக்கு. ஓகே கைஸ், நான் ஆனால் சொல்லிடுறேன், நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், உள்ளே போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு 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 2 months கூட இல்லை, ஒரு 20 செகண்ட் நின்னா உள்ளே போனாலே ஜாயின் ஆனாலே வந்து உங்களுக்கு ஒரு யூஜிசி ஐட்டம் கிடச்சிரும். ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு யூஜிசி கேமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடி பிளேயர் 2 ஹப்பு. ஓகே இருங்க, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே போட்டாச்சு. எங்கடா? அச்சோ கைஸ், இங்கே தான் கைஸ் இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. அந்த கேமை நான் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஓகே இதுதான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம என்ன கேம் விளையாடினாலும் வந்து ட்ரான்சாக்ஷன் அந்த இதுதான் ஃபெயில்னு வருது கைஸ், ஏன்னே தெரில கைஸ். இது பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், இந்த ரோப்ளாக்ஸில் இந்த இது. டே வாடா, ஏன்டா நான் ரெக்கார்டிங் போகிற நேரம்லாம் இப்படியே வரீங்க கைஸ். என்னடா இவன் விளையாடி காமிக்கலையேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க கைஸ். ஏன்னா வந்து இந்த ரெக்கார்டிங் நான் ஏன் பண்ணேன்னு வைங்களேன், உங்களுக்கு 10 யூஜிசி ஐட்டம் சொல்லிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெக்கார்டிங்லேயே வந்து நான் உட்காந்தேனே. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நிறைய இது எடுத்ததுனால, யூஜிசி ஐட்டம் எடுத்ததுனால எனக்கு வந்து சரியாகவே வர மாட்டேங்குது கைஸ், ஏன்னே தெரியல கைஸ். சும்மா பக் ஆகிட்டே இருக்குது கைஸ். என்னடா இவன் விளையாடலையேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கைஸ். ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோலாம் போடுவாங்க. யூஜிசி ஐட்டம் கலெக்ட் பண்ணுற வீடியோலாம் வந்து இங்கிலீஷ் யூடியூபர் தான் போடுவாங்க. முறையாக தமிழ் யூடியூபர் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கைஸ். பரவாயில்ல விடுங்க கைஸ், என்ன இருந்தாலும் 9 கேம்ஸில் வந்து போட்டுட்டோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ பாய் கைஸ், பாய்.